Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Satish. இந்த வீடியோல நம்ம எதாவது பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலா இனிமேல் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படின்றத நம்ம டைரக்டா ப்ரோக்ராம் பண்ணியே பார்க்க போறோம். ஒரு ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து நான் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நான் தியரியா சொன்னது ஃபுல்லாமே இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி டைரக்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸா இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். ப்ராக்டிக்கல் வீடியோ இல்லை ப்ராக்டிஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளேலிஸ்ட்ல நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? தியரி இன்னொரு பிளேலிஸ்ட்ல கண்டினியூஸா வரும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ற வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்ல கண்டினியூஸா வரும். ஓகேவா? ஸோ நீங்க ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைத்தான் ஐடிஎல்இ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் குரோம்ல போனீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்னு போட்டீங்கன்னா 3.9. இங்க பாருங்க 3.9.5. ஓகேவா? லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பைத்தான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வாங்க இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பாருங்க பைத்தான் 3.9 அப்படின்னு வருதா? ஸோ இதுல நீங்க ஐடிஎல்இன்னு இருக்கும். ஐடிஎல்இன்றதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். அண்ட் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் எழுதிட்டு நீங்க சேவ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்க சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவஸ் கொடுத்துக்கோங்க. சேவஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது கேட்கும். டிஃபால்ட்டா பைத்தான் 3.9 இந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு சேவ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நீங்க கிரியேட் பண்றதெல்லாம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. ஓகேவா? டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஸோ இப்படி ஒரு ஃபைல் ஸோ இப்படி ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிட்டு .pyன்றதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க .pyன்றதை கண்டிப்பா கொடுத்தாகணும். இங்க பாருங்க. ஓகேவா? ஸோ .py கொடுத்துட்டு பைத்தான் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? நீங்க ஸ்டோர் பண்ணி இருக்கிறது எந்த இடத்துலன்னா சி டிரைவ்ல யூசஸ்ல சதீஷ் நியூ டெஸ்க்டாப் பிராக்டிஸ் யூடியூப். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். வேரியபிள் கிரியேட் பண்றது எப்படின்னா கேரக்டர்ஸ் இல்லைன்னா ஆல்பபெட்ஸ் இதுதான் வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படும். நம்பர்ஸால நம்மளால வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ 7 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு வேல்யூ கொடுக்குறேன் 4ன்னு. நமக்கு சின்டாக்ஸ் எரர்னு வருது. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர்ஸை வச்சு நம்மளால வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு 4ன்னு அசைன் பண்றேன். எந்த எரருமே வரல எனக்கு. இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட்டுக்குள்ள வேரியபிள் நேம் கொடுக்கணும். இதுதான் வேரியபிள் நேம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இங்க பாருங்க 4ன்னு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதோடைய வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருது. ஸோ அடுத்து என்னென்ன மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாதுன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸ்பேஸ் ஒரு வேரியபிளுக்கு இடையில ஸ்பேஸ் வராது. ஓகேவா? இப்ப நான் சதீஷ் ஸ்பேஸ் விட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டதுனால நமக்கு எரர் வருது. ஓகேவா? ஸோ அதே நான் இப்ப ஸ்பேஸ் விடாம நான் எழுதுறேன், டைப் பண்றேன். எந்த எரருமே வரல எனக்கு. பட் இந்த இடத்துல உங்களுக்கு இது கண்டினியூஸா வந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். பார்க்கணும் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஹைஃபன் யூஸ் பண்ணீங்களான்னு என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹைஃபன் யூஸ் பண்ணாலும் நமக்கு எரர் வரும். ஓகேவா? ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் என்னதான் யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த எரருமே வரல. அதை பிரிண்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஹைன் பிரிண்ட் ஆயிருது. ஓகேவா? ஸோ வேரியபிள் கிரியேட் பண்றது கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு நடுவுல ஸ்பேஸ் வரக்கூடாது. அதுக்கடுத்து ஹைஃபன் யூஸ் பண்ண முடியாது.
அண்ட் ஒரு நம்பரை வச்சு நம்மளால வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ் வந்து வச்சு நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ நான் பீன்ற ஒரு அப்பர் கேஸ் வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 19 கொடுக்குறேன் வேல்யூ. ஸோ கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 19 பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வேரியபிள் கிரியேஷன் அப்படின்ற ஒரு பார்ட். அண்ட் வேல்யூ கொடுக்கறது இந்த மாதிரி. வேல்யூ கொடுக்கறதுல என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை நீங்க கொடுக்குறீங்க. இப்ப ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்பர்ஸ் நான் ஏதாவது சம்திங் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கிரியேட் ஆகிடுது. ஓகேவா? எந்த ப்ராப்ளமே இல்லை. அதை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம பிரிண்ட் ஆயிரும் 489 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் அதுவே நீங்க ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். இப்ப நான் அதே வேரியபிள் ஏன்னு இப்ப சின்னு எடுத்துக்கிறேன். சி ஈக்குவல் டு இப்ப நான் என் நேம் வந்து ஈக்குவல் டு 4ன்னு தான் வருது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எனக்கான வேரியபிள் வந்து நான் சீன் கிரியேட் பண்ணிட்டு சதீஷ்ன்னு தான் கொடுத்துருக்கேன். பட் சிக்கு வந்து எனக்கு 4ன்னு வருது சம்பந்தமே இல்லாம. ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து இது எரர் காட்டும். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கணும். சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சதீஷ்னு சொல்லிட்டு என் நேம் பிரிண்ட் ஆயிரும். அதே நீங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் சேம். சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் எதனாலும் ஒண்ணுதான். பட் ரெண்டுமே ஒரே வேலையா தான் பார்க்கும். இப்ப இருங்க, நான் வேற இதை கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீல இருக்கக்கூடிய வேரியபிளுடைய வேல்யூ வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு லைன் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடனே பிரிண்ட் ஆகிரும். பட் இன்னொரு மெத்தட் இருக்கு. அது எப்படின்னா ஃபைல் கொடுத்து ஓபன் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் வித் ஐடிஎல்இ கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஎல்இ வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இதுல வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 கொடுத்த உடனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ இங்க ரன்னு இருக்கா, ரன்னு கொடுத்து அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்க எனக்கு ஹலோன் பிரிண்ட் ஆயிருது. ஓகேவா? இங்க பாருங்க ஹலோன் பிரிண்ட் ஆயிருதா. நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்றதுக்கு ஷார்ட்கட் வந்து பாத்தீங்க அப்படின்னா Ctrl+S. ஓகேவா? Ctrl+S கொடுத்துட்டு F5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இதாகும். இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு பிரிண்ட் ஆகல. ஸோ இந்த ஸ்பேஸை நான் வந்து இப்போ எடுத்துடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல பேசிக்கா நான் ஸ்பேஸ் விட்டுருந்தேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸ்ல எரர் வந்துச்சு. எரர் ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது அண்ட் அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்றதுன்னா இப்படிதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டேட்டா டைப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலியன், இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி கமெண்ட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். கமெண்ட்ஸ் கூட வேண்டாம், ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃபோர்த் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா string. Sixth one is list. Seventh one is tuple. Eighth one is set. And finally வந்து பாத்தீங்கன்னா ninth one is dictionary. ஸோ நமக்கு 9 டேட்டா டைப்ஸ் இருக்கு. இந்த 9 டேட்டா டைப்ஸ்ல இந்த 3மே வந்து நம்பர்ஸ்குள்ள வந்துடும். ஓகேவா?
ஸோ இந்த 3 இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது 3மே வந்து நம்பர்ஸ்குள்ள நமக்கு வந்துடும். மற்றதெல்லாமே ஒரு செட் ஆஃப் வேரியபிள் சாரி ஒரு டேட்டா டைப்ஸ். பூலியன் ஒரு டேட்டா டைப், இது 3 சேர்ந்து ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி இதெல்லாமே ஒரு தனித்தனி டேட்டா டைப். ஓகேவா? ஸோ பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? என்னன்றதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எல்லாத்தையும் ஒரு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஒரு வேரியபிள்னா எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு வேல்யூ எப்படி அசைன் பண்றதுன்றத பார்த்தோம். அண்ட் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்ஸ் வந்து என்னன்றதை நான் சொல்ல போறேன். கமெண்ட்ஸ் வந்து ஹேஷ்டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது நீங்க என்ன எழுதினாலுமே உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ரீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். நம்ம கோட் வந்து பெருசா பக்கம் பக்கமா நிறைய எழுதுவோம். எழுதுறப்ப நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். இப்ப a = 10, b = 15, c = அடுத்து வந்து டோட்டல், c = a + b. அடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அவுட்புட் ஆஃப் சின்னு சொல்லிட்டு நான் ஹேஷ்டேக்ல கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 25 சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. 10 + 15 25 நமக்கு தெரிஞ்சதுதான். பட் இதுக்கு அடுத்து நான் எழுதின கோட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ரீட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு பெனிஃபிட். இந்த இடத்துல கமெண்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக கோட் பண்றப்ப எழுதுவோம். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் டெப்தா பார்ப்போம் என்னன்றது. கமெண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் கோட்ஸ்லயும் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கிரீனா மாறிடுச்சு. உங்களால் பார்க்கறது முடியுதா? அதுக்கு அந்த கோட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கோட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாமே வந்து கிரீனா மாறிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ்னா இப்போ ஹேஷ்டேக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்காக தான், ஒரே லைன்ல கமெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் அது ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையில நம்ம என்னன்னாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எதுவுமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா நத்திங் இருக்கா? ஸோ இதுதான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ற மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணப்படும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பை.